என்ன சஞ்சய், வண்டியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மம்மி. என்னாச்சு பூமாரி? அதான் உன்னை காப்பாத்தியாச்சுல, இப்போ நீ சேஃப் தான். நீ எதுக்கு சோகமா இருக்க? பூமாரி, அடியாத்தி, என்ன அத்தை இவ்வளோ கோவமா இருக்காங்க? நீ ஒன்றும் இப்போ கை குழந்தை இல்லை. உன்னை நாங்கள் எல்லாரும் சேஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உனக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு. இனி நீ தான் உன்னை சேஃபாக வச்சுக்கணும். புரியுதுமா. சரி விடுங்கம்மா. பூமாரி, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, உனக்கு எப்படி மேஜிக் தெரியும்? அது வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கையில் என்னை யாரோ கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போ என்னை காப்பாற்றுறது ப்ரொஃபஸர் தான். என்னம்மா சொல்கிற? ப்ரொஃபஸரா? ஆமாம் அத்தை, ப்ரொஃபஸர் தான். அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த மேஜிக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவீங்க மேஜிக்கெல்லாம் போய் மேஜிக்காரவங்க எல்லாருமே சூனியக்காரவங்கன்னு. அதான் உங்ககிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருந்துச்சுமா. சாரி எல்லாருக்கும். பரவாயில்ல விடு பூமாரி. ஆமாம் பூமாரி விடு. என்ன விடு விடு? இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா? சாரிம்மா, நான் சொல்லக்கூடாதுன்னா இல்லை, பட் என்னால் சொல்ல முடியல. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் எப்படி மேஜிக் தெரியும்? அது ஒரு பெரிய கதை பூமாரி. அப்போ நீங்களும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க தானே எல்லாத்தையும்? அப்போ நான் மறைச்சதுக்கும் நீங்கள் மறைச்சதுக்கும் சரி சமம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உனக்கு இந்த உண்மை இந்த ஜென்மத்துலேயுமே தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். கடைசியில் நானே இதை உனக்கு சொல்ல போகிறேன்னு நினைக்கையில ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நீ இரு மகா, நான் சொல்கிறேன். பூமாரி, நான் உன்னோட அப்பா அம்மா, சஞ்சயோட அப்பா அம்மா எல்லாருமே ஒரே கிளாஸ்மேட் மேஜிக் ஸ்கூலில். என்ன கிளாஸ்மேட்டா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே மேஜிக் ஸ்கூலில் தான் பிறந்தீங்க. அப்படியா? அப்புறம் லக்ஷனாவோட அப்பா அம்மா, சஞ்சய் அசோக்கோட சித்தப்பா சித்தி எல்லாருக்குமே மேஜிக் தெரியும். பூமாரி, உன்னோட தாத்தா பாட்டி எல்லாரும் எதுக்கு என்கிட்ட பேசலன்னு நினைக்கிற? நீங்களும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணனால? இல்லை. இல்லையா? அப்புறம் என்னைய ப்ரொஃபஸர் வந்து என்னோட 10 வயசுல மேஜிக் பண்ணலாம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. ப்ரொஃபஸர் வந்து கேட்டாங்களா? அப்புறம் ஆனால் என்னோட அப்பா அம்மா அண்ணா யாருமே ஒத்துக்கல. பட் நான் அவங்களெல்லாம் மீறி மேஜிக் ஸ்கூலுக்கு போனேன். அது அவங்களுக்கு கோவம், அதனால என்கிட்ட யாருமே பேசல. என்ன, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களா? இருக்காங்க. நான் இருந்த வரைக்கும் என் மேலே எங்கள் அண்ணன் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. என்னம்மா இதெல்லாம்? சரி, இப்போ பாட்டிக்கு நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரியுமா? ஐ மீன் நீங்கள் பூமியில் இருக்கிற விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு நான் இருக்கேனா என்னன்னே தெரியுமான்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஸ்கூலை விட்டு பூமிக்கு வந்தோம்? அது ரங்காவோட அப்பா அம்மா எங்கள் எல்லார் மேலேயும் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுக்கு நாங்களாம் மேஜிக் பண்ணுறதே பிடிக்காது. அந்த தாக்குதலில் உங்கள் அப்பாவுக்கு, லக்ஷனாவோட அம்மாவுக்குலாம் நிறைய காயம் ஏற்பட்டுருச்சு. அதனால் ஒரு கோவத்தில் நானும் சாரதாவும் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டோம். என்னம்மா சொல்கிறீங்க? கொலை பண்ணிட்டீங்களா? சரி, அவன் என்கிட்ட அவனோட பேர் காத்தவராயன்னு சொன்னா, நீங்கள் என்னன்னா ரங்கான்னு சொல்கிறீங்க? அது ரங்காவோட அப்பா பேர் காத்தவராயன். அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட பேர் ரங்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ரங்கா என்னமோ பேர் சொல்லி யாரையோ கூப்பிட்டானே, அது என்ன? அது அந்த பேரு கூட சிவானி. அவன் யார் அப்படி கூப்பிட்டா? அது எதுக்கு என்ன பார்த்து கூப்பிடணும்? கரெக்ட். இந்த क्वेश्चनக்கு எனக்கும் ஆன்சர் தெரிஞ்சாகணும். அது ஒன்றை தான் கூப்பிட்டான். என்னையவா? ஆனால் உன்னோட பேர் சின்ன வயசில் நாங்கள் சிவானின்னு தான் வச்சோம், மேஜிக் ஸ்கூலில் வச்சோம். அப்புறம் பூமிக்கு வந்தோடனே சிவானின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக உன் பேரை பூமாரின்னு மாற்றிட்டோம். ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க என்னோட பேர் சிவானின்னு? ஏன்னா சின்ன வயசுலேயே ரங்காக்கு உன்னை பிடிக்காது. நீ சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மேஜிக்லாம் நீ பண்ணுவ, அது ரங்காக்கு பிடிக்காது. அவன் எப்போவுமே சிவானியை நான் அழிச்சு தீர்வேன்ட்டு சின்ன வயசுலேயே சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால் பூமிக்கும் வந்து சிவானின்னு தேடக்கூடாதுன்ட்டு உன் பேரை பூமாரின்னு மாற்றினேன். எப்படி அவன் கண்டுபிடிச்சானே தெரில. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸரும் உன்னை கண்டிப்பாக தேடுவாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உனக்கு இந்த மேஜிக்கை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். மேஜிக் ஸ்கூலில்
எல்லாருமே உன்னைய எப்பவுமே பாராட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நீ எது பண்ணாலும் பாராட்டுவாங்க. நீ சிரிச்சா அது ஒரு கொண்டாட்டமாக நினைப்பாங்க. அதெல்லாம் ரகாக்கு பிடிக்காது. அதனால அவன் உன்னை அப்பையிலேருந்தே கொல்ல பார்க்குறான். ஆனால் அவன் இன்ன வரைக்கும் உன்னை கொல்ல ஏன் பார்க்குறான்னு தான் எனக்கு தெரில. அவன் நான் எப்படி பார்த்தா எங்கே எல்லாரையும் தான் கொல்லணும். நாங்கள் தானே அவன் அப்பா அம்மாவை கொன்னோம். ஆனால் அவன் எதுக்கு உன்னைய டார்கெட் பண்ணுறான்னு எனக்கு புரியல. நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பூமாரி. நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ தான் உன்னைய பார்த்துக்கணும். ஓ, இதெல்லாம் நடந்திருக்கா? சரி, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மேஜிக் தெரியுமா இல்லை யாருக்கு தெரியாது? ஆமாம், ஹாசினி ஆண்டியும் சஞ்சனாவும் எங்க? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஹாசினிக்கும் தெரியும். சஞ்சனா நீ பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நம்ம பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்தா. அதனால அவளுக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் தெரியும் பூமாரி. ஓகே லக்ஷ்மாக்கா. ஆமா ஸ்வேதா அக்கா, சுபி அண்ணா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமா, மாமா பேர் என்ன? தெரியும் பூமாரி, ஆனா சொல்லக்கூடாது, அதனால சொல்லல. மாமா பேர் மனோஜ். ஓ ஓகே. ஆமா ஆமா, உங்களுக்கு தோணலையா எல்லார்கிட்டையும் பேசணும்னு? நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும்னு இல்லை பூமாரி. சரி, எல்லாரும் வேலையை போய் பாருங்க.